நல்ல ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாடல்கள். அந்த வகையில் என்னடா நீங்கள் நினைப்பீங்க, என்னடா மாலை போடுறாங்க, ஆளுக்காலே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் எனக்கு. என்னோட உரையை கொஞ்சம் சிறியதாக முடித்துக்கிட்டு, இன்றைய நிகழ்வில் சற்று முன்பு எம்ஜி குமாரை பற்றி நான் அணுக்கமாக பார்க்கறத போகிறப்ப அவர் என்ன செய்யறாக்கா, மற்ற இயக்கங்களை போல ஒரு முறை செஞ்சுட்டு அதோடு இல்லாத ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அவர் நிகழ்வை செஞ்சாலும் பயனுள்ளது. இதற்கு பிறகு பிள்ளைகளை படிக்க வச்சு அந்த ஆசிரியர்கள் தயார் பண்ணி ஒரு நல்ல ஒரு கல்வி என்ற ஒரு செல்வத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவரை நம்ம எல்லாரும் ஒரு பலத்த இது கூட பாராட்டுங்க அவர்களை. அவர் மற்றும் அவர் தன் குழுவினர்களுக்கும் ஒன்று இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் இணைந்து செஞ்சாதான் எதுவும் நம்ம சாதிக்க முடியும். அந்த வகையில் அந்த எம்ஜிஆரை பற்றி நிறைய சொல்லலாம். இன்றைக்கு அவரோட 107ஆம் பிறந்த நாள். அவர் உயிரோடு இருந்திருந்தாங்க 100 வயசுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இருந்தாலும் எப்பொழுதுங்க நான் எதுவும் சொல்லுறேன்னாக்க, ஒரு மனிதன் என்றைக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க பேர் என்னைக்கு நிலைச்சி இருக்கும். அதில் தான் உண்மைகள். ஏன்னாக்கா அவர் அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி ஒரு நிலையான இடத்தை ஏன் பெற்றிருக்காருனாக்கா, நடிப்பில் எந்த பாத்திரங்கள் இருக்கோ அந்த பாத்திரத்தை மாதிரி அவர் நடிப்பு திறமையான நடிப்பை காட்டுவாங்க. அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருந்துக்கிட்டே தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காருன்னா பாருங்க. அவர் அரசியலில் ஒரு முதலமைச்சராக வந்தது அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பொற்காலம் தான் சொல்ல முடியும். மற்ற அரசியல்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் அவர் சினிமாவில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பின்பற்றினார். அதுதான் இன்னைக்கு மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாடல் வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதான் கருத்தாளமிக்க இதாக இருக்கும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு. அதில் ஃபுல்லுமையாக கேட்டிங்கனாக்க இந்த குழந்தைகள் எப்படி இருக்குன்னு, அப்புறம் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதைக்கணும் அப்படின்னாக்க நல்லதை கொடுங்க. இப்போ ஏன் அதோட பாட்டுக்கு அர்த்தம்னாக்க, ஒரு சில விதைகள் தவறு எங்கேயே விழுந்து ஒரு இடத்துல அது முளைச்சிரும். நம்ம என்ன செய்யணும்னாக்க அவர் சொல்றது போல இந்த விதையை முளைத்து அது மரமாக வேண்டும். அது ஏன் சொல்றேன்னாக்கா, இப்போ உள்ள இளைஞர்கள் சில தப்பான இதில் சேர்ந்து திடீர்னு எங்கேயே உளுந்து விதைகளை போல முளைத்து நல்லா செழிப்பாக வந்துடுறாங்க. அதுதான் நல்ல நல்ல பார்த்தேன். நல்ல கருத்து ஆழமிக்க பாடல்கள் அவருடைய வரிகள். இன்னும் அவருடைய ஏன் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காருனாக்க, நிறைய ஒரு கதை ஒன்று படிச்சிருந்தேன் நான். ஒரு கதை